வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேறியது. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோதனை. பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 கேட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தொழிலாளி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் போட்டியில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்று அறிவிப்பு. 2.20 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஆம்னி பஸ்கள் 1,40,000 பயணிகள் முன்பதிவு. மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண இந்தியா இலங்கை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. மத்திய மீன்வளத்துறை இணை மந்திரி பேட்டி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் முன்பதிவு இன்று தொடக்கம். சைபர் குற்றங்களை தடுக்க தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் அமெரிக்கா வீரரை சந்திக்கிறார் ஜோகோவிச். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றில் ராஜஸ்தான் அணியிடம் தமிழகம் தோல்வி. கால் இறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறியது. இத்துடன் செய்திகள் மற்றும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே. மோடி கால் documenting history of Indian diaspora. Tamil Nadu Assembly adopts resolution against draft UGC regulations. 10 Tamil Nadu fishermen addressed by Sri Lankan Navy. Tamil Nadu government will set up AI factory in Coimbatore, TM. Tungsten mining project will not be implemented in Melur, Turk Minister. Plot to open biodiversity park in Siriyum. India released compilation of 10,000 human genomes from 83 population groups. Wildfire race out to control near Los Angeles, killing at least 5. Thank you. Have a nice day.